போன ட்யூட்டோரியல் நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் பற்றி பார்த்துருந்தோம். நம்ம மொத்தமாக ஒரு ஹெட்சியை பற்றி நிறையாவே நம்ம வீடியோ பண்ண போகிறோம். கீழே பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடியோக்கு மேலே ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் எல்லா ஹெட்சியை பற்றி எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கீழே அதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஹெட்சி பிசிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ணலாமாங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், ஆனால் ஃபினிஷான ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஹோல்சேலில் வாங்கி நான் செல் பண்ணுறேன், அமேசானில் செல் பண்ணுற மாதிரி இதில் ஃபினிஷான ப்ராடக்ட்ஸ் இதில் செல் பண்ணக்கூடாது. இதில் இன்னொன்று டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு ஷிப்பிங்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இப்போ பிசிக்கல் ப்ராடக்ட் பண்ணும்போது இதில் ஷிப்பிங் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் பண்ணுறீங்களோ, ஒரு கேண்டில் அனுப்புனால ஒரு இந்த மாதிரி குவாலிட்டியாக நீங்கள் ஷிப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிசிக்கல் ப்ராடக்ட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணலாங்கிறது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது நீங்கள் ரெடி பண்ணுற ப்ராடக்ட், அந்த பேங்கிள்ஸில் நம்ம பால்ஸ் வச்சுருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கஸ்டமைஸில் நீங்கள் நேம் வச்சு கொடுக்கலாம். நேம் வச்சு நம்ம கஸ்டமைஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். இது செகண்ட் எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் நம்ம டிஷர்ட்லேயே நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். டிஷர்ட் பிரிண்டிங், பிரிண்ட் ஆன் டிமாண்டில் பண்ணுற மாதிரி டிஷர்ட்லேயும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். எட்சியில் செல் பண்ண ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணலான்னா கஸ்டமைஸ் ப்ராடக்டாக இருக்கணும், இல்லைனா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும், இல்லைனா விண்டேஜ் ஐட்டமாக இருக்கணும். இந்த 3 ஐட்டம் தான் பண்ணலாம். கஸ்டமைஸ் ப்ராடக்ட்டு, இல்லைனா நீங்களே கையால் ரெடி பண்ணுற ப்ராடக்ட், இல்லைனா ஹேண்ட்மேட் இல்லைனா நீங்கள் விண்டேஜ் ஐட்டம் தான் செல் பண்ணணும். இந்த 3 ஐட்டம் தான் செல் பண்ணலாம் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணலாம், நீங்கள் நிறையாவே சேல்ஸ் எடுக்கலாம். ஹோம் டெக்டர்ஸு எல்லா ஐட்டம்ஸுமே இதில் பார்க்கலாம். வெட்டிங் கிஃப்ட்ஸு, கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸு, அது மாதிரி லெதர் வேலட்ஸு, ஹேண்ட்மேட் பேக்ஸு, கீ செயின்ஸ்லாம் பண்ணலாம். ஆர்டர் வரும்போது மட்டும் நீங்கள் பேக் பண்ணி ட்ராக்கிங் ஆட் பண்ணாலே போதும், சேல்ஸ் ஈஸியாகவே வரும். ப்ராடக்ட் ஃபோட்டோவை கிளியராக நீங்கள் அப்லோட் பண்ணணும். கீவேர்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். குட்டான ரிவ்யூஸ், அதாவது நிறையா ரிவ்யூஸ் குவாலிட்டியான ரிவ்யூஸ் வரும்போது உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு நிறையாவே சேல்ஸ் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர் குவாலிட்டிங்க அவ்வளோக்கு நீங்கள் நிறைய கண்ட்ரியில் உங்களுக்கு ஆர்டர் வரும். யூஎஸ்ஏ, யூகே, கனடா, அதிலெல்லாம் கஸ்டமைஸ் ப்ராடக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுக்கும் நிறையாவே டிமாண்ட் இருக்குது. சேல்ஸுமே அதிகமாக வரும். உங்களோட க்ரோத் உங்கள் சேல்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் மிஸ்ஸி ஷாப்ல ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். எவ்ரி மந்த் நம்ம ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் இந்த எப்போ வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஒர்க் ஷாப் பண்ணால் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஹெட்சியில் லிஸ்டிங் பண்ணுறதுலேருந்து ஹெட்சியில் ஸ்டார்ட் பண்ணுறதுல லிஸ்டிங் பண்ணுற வரைக்குமே நம்ம ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஹெட்சியோட ஃபுல் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இதில் 10 to 4 PM வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் மட்டும்தான், ஆன்லைனில் கிடையாது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணாலும் புக் பண்ணுறதுனால நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணாலும். லொக்கேஷன் தென்காசி அண்ட் சென்னை மட்டும் இருக்குது. சென்னையில் வேணாலும் வாங்கிக்கலாம், எங்காச்சும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க.